ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்க்கு அல்வா தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் ரஸ்க் இருக்கும். அந்த ரஸ்க்கை நம்ம டெய்லி டீக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுலேயே எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் 1 கப்பு பால், 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு நல்லா அதை காய வைக்கணும். ஸோ எதுக்குன்னா 1 கப்பு பால் 2 கப்பு தண்ணி அப்படின்னா 1 கப்பு ரஸ்க்குக்கு 2 கப்பு தண்ணி 1 கப்பு பால். ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 கப்பு சர்க்கரை போடணும். ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை போடணும். ஏன்னா 1 கப்பு அளவுக்கு மேலேயே என்கிட்ட ரஸ்க்கு பொடி இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு பாலில் இந்த சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஸ்க்கு தூள் இருக்குது இல்லையா, அந்த ரஸ்க்கு தூளை இதில் போடணும். ரஸ்க்கு தூளை போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை பொடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ரஸ்க்கு பொடியை இதில் போட்டு கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கிளறணும். இப்போ ரஸ்க்கு தூளை எடுத்து அதில் போட்டுட்டேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இந்த கரண்டி சரியாக இல்லாததால் நான் வேறு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரஸ்க்கு தூளை போட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இது நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுப்புலேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கைவிடாமல் கிளறும்போது நமக்கு அல்வா திரண்டு வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் ஊற்றணும். நெய் ஒரு 2 ஸ்பூன் முதல்ல ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ விடாமல் கிளறினதால அந்த அல்வா ரெடி ஆகுது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக நெய், அது 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை முதல்ல விட்டு நல்லா கிளறிகிட்டே வரணும். இப்படி கிளறிகிட்டே இருக்கும்போது அது நல்லா திரண்டு வர வரைக்கும் விடாமல் கிளறினேன். அடுத்து கொஞ்சம் நெய் போடுறேன். திருப்பியும் 2வது வாட்டி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா விடாமல் கிளறிகிட்டே இருக்கேன். எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணேன்னா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் சேர்ந்து வருது இல்லையா, அந்த டைமில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி நம்ம ப்ரெட் அல்வா கூட பண்ணலாம். ரஸ்கில் தான் பண்ணணும்னு இல்லை, ப்ரெட்டில் கூட பண்ணலாம். ப்ரெட்டு இதே மாதிரி டூல் பண்ணிவிட்டு 1 கப்பு ப்ரெட்டு இருந்துச்சுன்னா 2 கப் அளவுக்கு இந்த தண்ணி, 1 கப் அளவுக்கு பால் எடுத்து ஊற்றிட்டு இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முந்திரியை தாளித்து போட போகிறேன் நெய்யில். நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை தாளித்து அதை எடுத்து இந்த அல்வாவில் போட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன், அதையும் போட்டு கைவிடாமல் கிளறணும். அவ்வளோதான். இப்போது நம்மளோட ரஸ்க் அல்வா ரெடி.